வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது 9th லெசனில் இருக்குது. ரைட் ஏ ப்ரோக்ராம் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேர்ட்ஸ் லைன்ஸ் இன் ஏ கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருவாங்க யூஸரு. அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எத்தனை, வேர்ட்ஸ் எத்தனை, லைன்ஸ் மீன்ஸ் சென்டென்ஸ் எத்தனை. சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்லுவோம், கொஞ்சம் எழுதுவோம், எழுதி முடிச்சுட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சோம் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ். புல் ஸ்டாப்க்கு அப்புறம் இருக்கிறது மறுபடியும் அடுத்த புல் ஸ்டாப் வரைக்கும் அடுத்த சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸை தான் இங்கே லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு, நம்பர் ஆஃப் சென்டென்ஸு எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ நமக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கு வேணும் இல்லையா, அதனால் நான் முதல் லைனில் என்ன கொடுத்துருக்கேன், str = input enter a stringன்னு வாங்கிட்டேன். அடுத்த லைனில் அதனோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக என்கிட்ட லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லென் அப்படின்னு கொடுத்துட்டு லென் ஆஃப் ப்ராக்கெட்டில் எதனை லென்னு கண்டுபிடிக்கணும், எதில் கேரக்டர்ஸ் இருக்குதோ அந்த வேரியபிளை கொடுக்கணும். நான் லென் ஆஃப் strன்னு கொடுத்துருக்கேன். strல தான் இப்போது ஸ்ட்ரிங்கு என்டர் பண்ணது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எல்லுக்கு அசைன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்கும்போது நான் வெல்கம் டு கிளாஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணி எதில் வச்சுக்கோம், எல்லில் வச்சுக்கோம். அடுத்தது ஃபார் ஐ இன் எஸ்டிஆர். இப்போ இது ஃபுல்லாக எதில் இருக்குது, என்கிட்ட எஸ்டிஆரில் தான் இருக்குது. ஐ இன் எஸ்டிஆர்னா எஸ்டிஆரில் இருக்கிற எல்லா எழுத்தையும் எடுக்கணும், கடைசி எழுத்து வரைக்கும்ன்றது தான் இந்த லூப்போட அர்த்தம். ஐ இன் எஸ்டிஆர். அப்போ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது முதல் லெட்டரை எடுத்து ஐக்கு அசைன் பண்ணிக்கும். அடுத்த லைனில் பாருங்கள், ஒரு லூப்புக்குள்ளே இஃப் செக் பண்ணுறேன். இஃப் ஐ = சிங்கிள் கோட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நடுவில் ஒரு கேப், ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்போ ஐயில் இருக்கிறது ஸ்பேஸா, இப்போ ஐயில் ஒரு எழுத்தாக எடுக்க போகுது. ஃபஸ்ட் டைம் வரும்போது ஐயில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா W இருக்கும். அந்த டபிள்யூவை எடுத்துகிட்டு போய் W ஸ்பேஸா அப்படின்னு செக் பண்ணும். இந்த பக்கம் இருக்கிறதும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிறதும் ஈக்குவலாக இல்லை, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த இஃப்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த லைனை செய்யாது. இதை விட்டு செய்யாமல் இங்கே வரும் இஃபோட எல்ஸ்லேயும் மறுபடியும் இன்னொரு இஃப் சொல்லியிருக்கேன். இஃப் ஐ = சிங்கிள் கோட்டில் டாட் கொடுத்துருக்கேன் நான். இப்போ வந்திருக்கிறது ஐயில் இருக்கிறது டாட்டா, அப்போ W டாட்டான்னு செக் பண்ணும். இதுவும் ஈக்குவலா, இப்போவும் ஈக்குவல் இல்லை, அப்போ இதுவும் கண்டிஷன் தப்பாயிடுச்சு அப்படின்னா இந்த எல்சிஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லைனையும் செய்யாமல் இந்த ஃபாருக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது கீழே எதுவுமே கிடையாது. இது நான் இண்டென்டேஷன் பாருங்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன். அப்போ ஃபாருக்குள்ளே இருக்கிறது இந்த எல்ஸ் போர்ஷன் மட்டும்தான். இதை முடிச்சாச்சு. இது ரெண்டுமே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்ட உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை செய்யாமல் மறுபடியும் எங்கே போகும், ஃபாரை தேடி போகும். ஃபாரில் ஐயோட மதிப்பு அடுத்த லெட்டரை எடுத்து அசைன் பண்ணிக்கும். ஈயை எடுத்துகிட்டு வரும். ஈயை ஸ்பேஸோட கம்பேர் பண்ணும், ஈயை டாட்டோட கம்பேர் பண்ணும். இப்போவும் தப்பு. அடுத்தது மறுபடியும் போகும், எல்லை எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஈ வரைக்கும் எடுக்கும். ஈ வரைக்கும் செக் பண்ணும்போது இது ரெண்டுமே ஃபால்ஸு. ஈ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐயில் ஈ வரைக்கும் 1 2 3 4 5 6 7 வாட்டி போகும்போதும் தப்பு. 8வது வாட்டி போகும்போது ஈக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன்னா அப்போ ஸ்பேஸு. அப்போ ஐயில் என்ன ஸ்டோர் ஆகும், I = எம்டியாக எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐயில். அப்போ ஸ்பேஸை எடுத்து அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணின்னு உள்ளே வரும்போது இஃப் ஐ = ஸ்பேஸா, ஆமாம் ஸ்பேஸ், அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஐயில் ஸ்பேஸ் தான் இருக்குது. இங்கேயும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்பேஸ். ஐ = ஸ்பேஸ் ஆனால் ஐயில் இருக்கிற மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். = அப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். ரெண்டும் ஈக்குவல், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே வரும் W + 1, அதாவது வேர்டு += 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். W = W+1. நான் இதுக்காக தான் இந்த Wவையும் இங்கே எஸ்ஸையும் மேலே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். W, S = 0, 0ன்னா W = 0, S = 0. ரெண்டு லைனில் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஒரே லைனில் இப்படியும் அசைன் பண்ணலாம்.
ஏன் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறேன்னா நான் இந்த 2 வேரியபிளையும் எதையோ கேல்குலேட் பண்ண போகிறேன். கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் 0ன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த 0 போயிட்டு இப்போ w ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னா இருக்கிற 0வோட 1 ஆட் பண்ணி மறுபடியும் wலே வச்சுக்கோ. அப்போ wவில் என்னன்னு வந்துடும், இந்த லைனில் w ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இதனோட எல்சிஃபுக்கு போகுமானா போகாது. ஏன்னா இஃப் ட்ரூ ஆகிடுச்சு இல்லை, இஃப் ஃபால்ஸாக இருந்ததுனா தான் எல்ஸுக்கு போகும். ஸோ இஃப் ட்ரூ ஆனதுனால இங்கே போகாது. இதை மட்டும் முடிச்சுட்டு இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபாரை தேடி போகும். ஐயோட மதிப்பு அடுத்த லெட்டர் எடுக்கும். இப்போ ஸ்பேஸை எடுத்தது, ஸ்பேஸுக்கு அப்புறம் டி எடுக்கும். டீயை முடிச்சுட்டு டீயை எடுத்துன்னு உள்ள வரும். டீக்கு இது ரெண்டுமே தப்பு. மறுபடியும் மேலே போகும். டீக்கு அப்புறம் ஓ எடுக்கும். ஓ எடுத்தாலுமே இது ரெண்டுமே தப்பு. ஓ முடிச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் எடுக்கும். மறுபடியும் ஸ்பேஸ் எடுத்துச்சு அப்படின்னா இந்த முதல் கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ ஆகும். முதல் கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ ஆச்சுன்னா மறுபடியும் w ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏற்கனவே wவில் என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ 1ஓட 1 + 1 கூட்டினா என்ன ஆகும், 2 அப்படின்னு வரும். எதில், wவில். ஸோ அடுத்தது ஓக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. அடுத்தது கிளாஸில் CLASS இது வரைக்கும் எடுக்கும். இப்போ கடைசியில் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கலாம் நான் என்டர் பண்ணும் போது. இப்போ இந்த கிளாஸ் வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸு தான். கடைசி எழுத்து எஸ்ஸுக்கு அப்புறம் டாட் எடுக்கும் இல்லையா, இந்த டாட்டை எடுத்துகிட்டு வந்து ஐயில் வைக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. ஆனால் எல்ஸில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். IEE ஈக்குவல் டு டாட்டா அப்படின்னும் போது ஆமாம் கடைசி எழுத்து டாட் இருக்குது, கரெக்டு. அப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இங்கே S ஈக்குவல் டு S + 1, இங்கே W ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்குறேன். S ஈக்குவல் டு S + 1 ரெண்டு மெத்தட்லையும் நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலுமே எஸ்ஸில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய வேல்யூவோட 1 ஆட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ S ஈக்குவல் டு S + 1ன்னா எஸ்ஸில் இருக்கிற 0வோட இப்போ 1 ஆட் பண்ணி மறுபடியும் எஸ்லேயே வச்சுக்கோம். அப்போ இங்கே எஸ்லேயும் என்னென்னு வரும், 1ன்னு வந்துடும். அகெயின் இன்னொரு வாட்டி லூப்பை தேடி போகும்போது இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் டாட்டும் எடுத்தாச்சு. டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஃபார் கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இன்னர் போர்ஷனை விட்டுட்டு வெளியில் வரும். வெளியில் வந்தால் 3 லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்னது, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லில் இருக்குது. எல்லில் பாருங்கள், நான் ஏற்கனவே என்டர் பண்ண உடனே லென்த்து கண்டுபிடிச்சி எல்லில் அசைன் பண்ணிட்டேன். இப்போ எல்லில் லென்த் இருக்குது. எல்லில் இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ண கேரக்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் இதில் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 அப்படின்னா 15ன்னு பிரிண்ட் பண்ணிவிடும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் எ லைன் அப்படின்ற மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு 15ன்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்த லைனில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ டபிள்யூவில் இங்கே 2 வாட்டி ட்ரூ ஆகும்போது பாருங்கள், 2 வாட்டி ட்ரூ ஆச்சு. எங்கெங்கே, இந்த ஈக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் ஒரு வாட்டியும் இந்த ஸ்பேஸ் ஒரு வாட்டியும் 2 ஸ்பேஸ் ட்ரூ ஆச்சு. அதனால டபிள்யூவில் என்ன அசைன் ஆகிருக்கு, 2ன்னு அசைன் ஆகிருக்கு. அப்போ அடுத்த லைனுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அடுத்தது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் எ ஸ்ட்ரிங், அதாவது சென்டென்ஸு எப்போ ட்ரூ ஆகும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும்போது ட்ரூ ஆச்சு இல்லையா. அப்போ என்ன ஆச்சு, எஸ்ஸில் ஆட் ஆனது. அப்போ எஸ்ஸை பிரிண்ட் பண்ணால் எனக்கு நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், எஸ்ஸில் என்ன இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வரும்போது கடைசியில் இந்த ஃபுல் ஸ்டாப்பை படிக்கும்போது மட்டும்தான் இந்த செகண்ட் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ஆச்சு. ட்ரூ ஆன உடனே எஸ்ஸில் 1 ஆட் ஆச்சு, அதாவது சென்டென்ஸில் 1 ஆட் ஆச்சு. அப்போ சென்டென்ஸில் 1 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கேட்டால் 15, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கேட்டால் 2, நம்பர் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு கேட்டால் 1. இப்போது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸில் பாருங்கள் 2ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு அவுட்புட்டு ராங்கு. இங்கே ஒரு வேர்டு இருக்குது, இங்கே ஒரு வேர்டு இருக்குது, இங்கே ஒரு வேர்டு இருக்குது. அப்போ 3 வேர்டு இருக்குது. அப்போ வேர்டு வந்து எனக்கு 2ன்னு தான் வருது. அப்போ நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும் பாருங்கள், இந்த ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே ஒரு வேர்டு முடிஞ்சிடுச்சு, இங்கே ஒரு ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே இந்த வேர்டு முடிஞ்சிடுச்சு. அப்போ 2 வேர்டு. அடுத்தது இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும்போது இதுவும் ஒரு வேர்டு தானே. அப்போ நான் இங்கே ஃபுல் ஸ்டாப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே ஒரு வேர்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ W ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் நான் இங்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா தான் டபிள்யூவில் சென்டென்ஸ் முடியும் போதும் இது ஒரு வேர்டு அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தோன்னா கூட ஒரு வேர்டு முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது W ப்ளஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது மேலேயும் கொடுக்கணும், கீழேயும் கொடுக்கணும், 2 இடத்துலையும் கொடுத்தோன்னா இப்போ எனக்கு கரெக்டான அவுட்புட்டு வரும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் +2 போர்ஷன்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட எல்லா டவுட்டுக்கான சொல்யூஷனும் அந்த பிளேலிஸ்ட்டில் கிடைக்கும். தவறாமல் அதையும் பாருங்கள். அடுத்த இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.